which one of the given processes involves chemical reaction? So chemical reaction அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா change of the there will be change of the composition of the products. சரியா? ஒரு ரியாக்டன்ட் இருக்குன்னா கம்ப்ளீட்டா அங்க என்னவா இருக்கும்? ஒரு டிஃபரண்ட் ப்ராடக்ட் கிடைக்கும். அதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன். பிசிக்கல் ரியாக்ஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன் பிசிக்கல் ரியாக்ஷன் ஒன்லி சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். அதாவது ஒரு சாலிடா இருந்தா அது லிக்விடா மாறும். அதுல லிக்விடா இருந்தா அது கேஷியஸ் ஸ்டேட்டா மாறும். இதுதான் பிசிக்கல் ரியாக்ஷன். ஆனா கெமிக்கல் ரியாக்ஷன்ல அப்படியே ஒரு ரியாக்டன்ட் ஒண்ணா இருக்கும், ப்ராடக்ட் வேற ஒண்ணா இருக்கும். கிளியரா? இப்ப இதுல பார்த்தோம்னா, எதெல்லாம் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் கேட்கறாங்க. நம்ம ஏ பார்த்தோம்னா, ஸ்டோரிங் ஆஃப் ஆக்ஸிஜன் கேஸ் அண்டர் ஹை பிரஷர் இன் த கேஸ் சிலிண்டர். சோ ஹை பிரஷர் பண்ணும்போது ஆக்ஸிஜன் இஸ் அ கேஸ். ஹை பிரஷர் நம்ம பண்ணும்போது என்னவாகும்? லிக்யூஃபை ஆகும். சரியா? இப்ப வந்து நமக்கு என்ன இருக்கு? ஹியர் ஒன்லி சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் மட்டும் தான் நடந்திருக்கு. சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். சோ திஸ் இஸ் அ பிசிக்கல் ரியாக்ஷன். ஆக்ஸிஜன் வந்து வேற எதுவாகவும் மாறல. ஆக்ஸிஜன் ஆக்ஸிஜனாக தான் மாறுது. ஆனா கேஷியஸ் ஸ்டேட்ல இருந்து லிக்விஃபை ஆகும் அண்டர் ஹை பிரஷர்ல. நெக்ஸ்ட் பி பார்த்தோம்னா, கீப்பிங் பெட்ரோல் இன் எ சைனா டிஷ். இப்போ பெட்ரோல் என்ன ஆகும்னா வேப்பரைஸ் ஆகும். சோ பெட்ரோல் வந்து நமக்கு லிக்விட். அது நமக்கு என்ன ஆகும்? வேப்பரைஸ் ஆயிடு கேஸ் அதாவது நமக்கு என்ன ஆகும்? வேப்பரைஸ் ஆயிட்டு மேல போயிடும். ஐ மீன் எவாப்ரேட் ஆயிடும். சோ ஹியர் ஆல்சோ என்னது பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் மட்டும் தான் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் சி பார்த்தோம்னா, லிக்விஃபிகேஷன் ஆஃப் ஏர். லிக்விஃபேக்ஷன் ஆஃப் ஏர். சோ பாத்தீங்கன்னா, லிக்விஃபேக்ஷன் ஆஃப் ஏர்ல என்ன நடக்குது? ஏர்ன்றது ஒரு கேஸ் ஸ்டேட்ல இருக்கும். லிக்விஃபேக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும். இதுவும் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் தான். அப்போ D1 என்னது? ஹீட்டிங் ஆஃப் காப்பர் வயர். ஹீட்டிங் காப்பர் வயர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஏர் அட் ஹை டெம்பரேச்சர். சோ காப்பர் வயர் இஸ் நத்திங் பட் காப்பர். காப்பர் நம்ம என்ன பண்றோம்? ஏர் தட் இஸ் திஸ் வில் பி இன் த சாலிட் ஸ்டேட். ஆக்ஸிஜன் கூட அட் ஹை டெம்பரேச்சர் நம்ம ஹீட் பண்ணும்போது ஆக்சிஜன் திஸ் இஸ் இன் கேஷியஸ் ஸ்டேட். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காப்பர் ஆக்சைடு. ஸோ இங்க 2 போடுறோம், பேலன்ஸ் பண்றோம். இங்கேயும் 2 வரும். திஸ் இஸ் காப்பர் ஆக்சைடு. அப்போ நமக்கு என்னவா இருக்கு? காப்பர் ஆக்சைடா மாறி இருக்கிறதுனால ஹியர் இட் இஸ் அ reactant to product convert ஆயிருக்கிறதுனால heating of copper wire will be your answer. That involves a chemical reaction. Clear?